அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 த அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ், அதாவது அக்கவுண்டிங் சைக்கிள் புக்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், அதாவது இந்த கொஸ்டின் வந்து மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்மு. பேஜ் நம்பர் இஸ் 2.89, எக்ஸசைஸ் நம்பர் 4. ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங். கீழே கொடுத்திருக்கக்கூடிய 4 பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்கான ஜேர்னல் என்ட்ரியை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are 4 journal entries. Commenced business with a capital of rupees 60,000. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு 60,000 ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு. அப்போ பணம் வந்து உள்ளே வருது அப்படின்னா மணி கம்ஸ் டு அவர் ஆர்கனைசேஷன், நம்மளோட ஆர்கனைசேஷனுக்கு உள்ளே வருது. அப்போ தட் இஸ் கால்டு கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னு அர்த்தம். கேஷ் அப்போ உள்ளே வருது. அப்போ எந்த ஃபார்மில் வருது பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலாக அது வருது. அப்போ கேஷ்ன்றது ஒன் ஆஃப் த ரியல் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி. அப்போ இது வந்து அசட்டு. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ கேஷ் உள்ளே வருது எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஃபார்மில் வருது. இப்போ இதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து கேஷ் உள்ளே வருது அப்படின்னும் போது பணம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 60,000 இந்த இடத்துல கேஷ்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 60,000 அப்படின்றது வந்து கேஷாக நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்போ கேஷ் உள்ளே வருது as per the real account rules, debit what comes in. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா. நெக்ஸ்ட் எந்த ஃபார்ம்லன்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ஃபார்மில் அந்த கேஷ் வருது. அப்போ கிரெடிட் சைடில் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராக்கெட்டில் பீயிங் கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் ஏ கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி. சேலரி பெய்டு பை செக் ₹5,000 டு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சம்பளம் கொடுத்தது வந்து செக்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ செக் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா செக் ரிலேட்ஸ் டு பேங்க் சம்பந்தமான ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் தான் வந்து செக்கு. அப்போது செக் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம செக் அக்கௌண்ட் அப்படின்னா எதுவும் மென்ஷன் பண்ணக்கூடாது. அது பேங்க் அப்படின்ற டெர்மினாலஜியில் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்தது சேலரின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும். அப்போது டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். அப்போ சேலரின்றது ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ். அப்போது சேலரி அக்கௌண்ட் டேட்டா. செக் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போ செக் வந்து பேங்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. அப்போ அந்த இடத்துல நம்ம செக்கு அக்கௌண்ட்டுன்னு போகிறதுக்கு பதிலாக பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டா. ஸோ ப்ராக்கெட்டில் பீயிங் சேலரி பெய்ட் பை செக்கு. அடுத்தது தேர்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பாருங்க, குட்ஸ் டேக்கன் பை த ப்ரொப்ரைட்டர் ₹12,000. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு. நம்ம அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது அப்போ ப்ரொப்ரைட்டர் அப்படின்னா ஓனர் ஆஃப் த கம்பெனின்னு அர்த்தம். ஸோ அப்போ கம்பெனியோட ஓனர் வந்து அவருடைய ஓன் யூஸ்க்காக எடுத்திருக்கிறார். இந்த இடத்துல எதுவுமே மென்ஷன் பண்ணல பாருங்க. ஓன் என்னது யூஸு இல்லை ப்ரைவேட் யூஸு, பர்சனல் யூஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனாலும் குட்ஸ் டேக்கன் பை த ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டாலே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓனர் வேறு, பிஸ்னஸ் வேறு அப்படின்னும் போது அவர் வந்தப்போ அது வந்து அது அவருடைய பர்சனல் யூஸுக்கு தான் அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாஸு. அப்போ லாஸ் அப்படின்னும் போது செகண்ட் அக்கௌண்டிங் ரூல் வந்து அப்ளை ஆகும். டெபிட் ஆல் த எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். அப்போது டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டு டேட்டார். இது லாஸ் அப்படின்றதுனால டிராயிங்ஸு. இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா டிராயிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது கேஷ் எடுத்தாலும் சரிதான், இல்லை குட்ஸாக எடுத்தாலும் சரிதான், எது எடுத்தாலும் அது வந்து அது ஓனர் எடுக்கிறாரு அப்படின்னாலே அது வந்து லாஸு. அப்போ டிராயிங்ஸு டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா பிஸ்னஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸ்ல இருந்து அவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்டாக் அக்கௌண்ட்லாம் எதுவும் வரக்கூடாது. ஸோ அப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குட்ஸ்ல இருந்து அவர் எடுத்திருக்கிறாரு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அசியூம் பண்ணிக்கணும். ப்ராக்கெட்டில் பீயிங் குட்ஸ் டேக்கன் பை த ப்ரொப்ரைட்டர் வந்து அவருடைய ஓன் யூஸுக்காக குட்ஸ் வந்து பிஸ்னஸ்ல இருந்து எடுத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து ஃபோர்த்து டிரான்சாக்ஷன் வந்து வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க்ஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் வந்து பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பர்சனல் யூஸு, ப்ரைவேட் யூஸு, இல்லை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஷ் வந்து பேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸோட நேமில் ஒரு அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்போ பிஸ்னஸோட நேமில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபாசிட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ஒரு 14,000 வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ எடுத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது தட் அமௌண்ட்டு
ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்னு இருக்கும். அது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப கேஷ் இந்த இடத்துல பிஸ்னஸோட அக்கவுண்ட்ல இருந்து தான் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து தான் பிஸ்னஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டூ பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட்டார்ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ கேஷ், பேங்க் 2மே வந்து ரியல் அக்கவுண்ட் தான். அப்ப ஆர்கனைசேஷனுக்கு உள்ள வந்து கேஷ் இப்போ வருது. அப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ எங்கேருந்து எந்த ஃபார்ம்ல வருது அப்படின்னா, ஸோ பேங்க்ல இருந்து வருது அப்படின்னும்போது ஆப்போசிட் என்ட்ரி வந்து பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்போ பாருங்க, கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட்டார். ஸோ கேஷ் வந்து பேங்க்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ் பர்பஸ்க்காக எடுத்துட்டோம். இந்த இடத்துல பிராக்கெட்ல பீயிங் வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க்னு இருக்கு. இந்த இடத்துல வித்ட்ரா இருக்கிறதுனால நம்ம டிராயிங்ஸ் தானே போடணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அது எந்த பர்பஸோ, அப்போ ஓனர் எடுத்தால் மட்டும்தான் அது டிராயிங்ஸ் ஆகும். அதர்வைஸ் அது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அது வந்து இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் டிராயிங். அதை டிராயிங்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நார்மலாக பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பணம் உள்ள வருது பேங்க்ல இருந்து அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.